இந்த ராத்திரி நேரத்துல மேடம் ஃபோன் பண்றாங்க. ஹலோ ஹலோ. சொல்லுங்க மேடம். இந்த நேரத்துல கால் பண்ணிருக்கீங்க? உன்னால மட்டும்தான் என் மனசுல இருக்கிறத புரிஞ்சுக்க முடியும். சொல்லுங்க மேடம், என்னாச்சு? நீ ஒரு வேலை பண்ண. நீ என் வீட்டுக்கு வரியா? எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு உடம்பு சரியில்லை. ப்ளீஸ் நீ வந்துற. ஓகே மேம், நான் இப்பவே கிளம்பி வரேன். ஓகே. அடடா, இன்னைக்கு நீ பார்க்க சன்னி லியோன் மாதிரியே இருக்கியே. வாவ், உன் நைட்டி செமையா இருக்கு. என் செல்லம், என் பட்டு, என் டார்லிங். ப்ளப் 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 ப்ளப். ஓ, சோ ஸ்வீட் ஆஃப் யூ. ஏற்கனவே என் பெக்க ரெடி பண்ணிட்டியா? எச்சில் பட்டா ரொம்ப ருசியா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா நீ குடிச்ச மிச்சத்தை குடிச்சா மோட்சமே கிடைச்சிடும். அடுத்த வாட்டி நீ சிப் பண்ணிட்டு கொடு. ஓ, தானியா. ஓ, வாட் a surprise. மேம், நீங்க என்கிட்ட ஏதோ சொன்னீங்க, ஆனா இங்க எல்லாமே தப்பாவே இருக்கே. இப்ப என்ன தப்பு நடந்துச்சு தானியா? ஆக்சுவலி நீ வரதுக்கு கொஞ்சம் லேட் பண்ணிட்ட. நான் என்ன பண்றது? அதனால தான் பிரின்சிபல் சாருக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். நான் பண்ணது சரிதானே? சரிதான். அப்படின்னா நான் கிளம்புறேன். அட, எங்க போறடி செல்லம்? வா, நீ மடியில உட்காரு. தானியா, நீ இப்ப வந்தாலும் நான் இஷ்டப்பட்டாதான் நீ வெளிய போக முடியும். அட, இவ்வளவு சீக்கிரம் போய் என்ன பண்ண போற? கூலியா? ஒரு சிப் அடிச்சிட்டு போம்மா. ஒன் சிப் பேபி. டேக் இட். சார், நான் குடிக்க மாட்டேன். அட, போய் சொல்லாத. ஏய், இவளோட வீடியோ கொஞ்சம் காட்டேன். அதுல ஒரு முழு பாட்டில அப்படியே கல்ப் அடிக்கிற. ஆனா இங்க குடிக்க மாட்டேங்கிற. அவளுக்கு அதை காட்டு காட்டு. சொல்றத கேளு. இன்னையில இருந்து நாங்க 2 பேர் என்ன சொல்றோமோ அததான் நீ கேட்கணும். புரியுதா? எல்லாம் புரிஞ்சிருச்சுல்ல? அப்புறம் இப்ப நீ என் கூட பெட்ரூமுக்கு வரணும். வா 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 வா. கம் ஆன் பேபி, லெட்ஸ் ப்ளே பிகி பிகி பேங் பேங். டாங் டாங் பிகி பிகி. சார், வேண்டாம். பரவாயில்ல தம்பி. வர வர நிக்கில் தன்னை பெரிய ஹீரோ நினைச்சிட்டு இருக்கான்ல. அது இருக்கட்டும், பரவாயில்ல. ஒரு நாள் இவனை வச்சு செய்யும் போது அதுக்கப்புறம் இவன் எப்படியும் அடங்கிதான் இருப்பான். டேய் பாபி, வாடா போலாம். முதல்ல எந்த வேலைக்கு வந்தோமோ அந்த வேலையை முடிக்கலாம். வா, இவனை நாம அப்புறமா கூட கவனிச்சுக்கலாம்டா. வா பாபி, வா போவோம். இன்னொரு நாள் பாத்துக்கலாம். வா.
நம்ம பங்க் பண்ணிட்டு ஃபிலிம் போனது ரொம்ப நல்லா இருந்துச்சுல பங்க் பண்ணிட்டு நம்ம படம் பார்க்க போலாம் பாபி அங்க பாரு பாத்து போமா அடடடடடா ஏய் அங்க பாருடா ஐயோ தாங்கலையே சூப்பரான டாப் போட்டு வந்திருக்கா பாரு எப்படி இருக்கா ச்சே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மட்டும் இவ தப்பிச்சு போயிட்டான்னு வையேன் அப்புறம் இன்னொரு சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காதுடா இன்னைக்கு மொத்த காலேஜ் இவளோட உடம்ப பார்க்க போகுது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். கவலைப்படாத நான் தான் இருக்கேன்ல எல்லா ப்ராஜெக்ட்டையும் முடிச்சு தரேன் ஹலோ பேபி. அட பொறுக்கி பரபோக்கு பாபி இப்படி பண்ண வெக்கமா இல்ல நிக்கில் வெயிட் இவனை நாம அப்புறமா பாத்துக்கலாம் அட என்ன அப்புறம் பாக்குறேன் இப்பவே பாறேன் பாப்போம். நம்ம கிளம்பலாம் வா வாடா பாபி போலாம் என்னடா என்னோட பால்கோவா இன்னும் வரவே இல்லையடா ஆமாடா வந்த உடனே எனக்கு கொஞ்சம் சாப்பிட கொடுங்களேன் ப்ளீஸ். குட் மார்னிங் மேம் குட் மார்னிங். ஐயோ செம்மையா இருக்காங்கடா. குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ். குட் மார்னிங் மேம் இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்கும் சரித்திரத்துல கட்டப்பட்ட கோபுரங்களை பத்தி உங்களுக்கு சொல்ல போறேன். அது மட்டும் இல்ல சிலைகளுக்குள்ள இருக்கிற முக்கியமான கதைகளை பத்தியும் சொல்ல போறேன். அதுவும் ஃபுல் டீடைலா சொல்ல போறேன். கோபுரங்கள்ல இருக்கிற அற்புதமான சிலைகள்ல எக்கச்சக்கமான கதைகளும் அப்புறம் ஞானமும் அதுல ஒளிஞ்சிருக்கு. சூப்பர் மேம் சூப்பர். சிலையில தத்ரூபமும் உடம்ப காமிச்சா அவங்கள பாராட்டுறீங்க. அதுவே நாங்க வர்ணிச்சா ஈவ் டேசிங்னு சொல்றீங்க. என்ன நீ இப்ப என்ன சொன்ன? அத நீ திரும்ப சொல்லு சொல்லு. கெட் அவுட். ஐ சே கெட் அவுட். இப்பவே இந்த நிமிஷமே கிளாஸை விட்டு வெளியே போன்னு சொன்ன. சொன்னது கேக்கல? கிளாஸை விட்டு வெளியே போ. இவன் கூட யாரெல்லாம் வெளியே போகணும்னு ஆசைப்படுறீங்களோ போயிடுங்க. Okay, let's start. Huh? Oh. Huh. பாபி ரிலாக்ஸ் தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. இது கொஞ்சம் சைடுல வைடா. ஓ மோனிகா மேடமா சார் அப்புறம் நீங்க மேற்கொண்டு என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? மேற்கொண்டு என்ன பண்ணணும் நான் தான் பாக்குறேனே. நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப சூப்பரா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இதுக்கப்புறமும் கூட நீங்க எல்லா விஷயத்தையும் ரொம்ப சூப்பராவே ஹேண்டில் பண்ண போறீங்க. சார் நான்
முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார். சரி இப்ப நான் போயாக்கணும், ஏன்னா கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு. நான் அப்புறமா உங்ககிட்ட வந்து பேசுறேன். சரிங்க, அப்ப நீங்க கிளம்புங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்க எதுக்கும் பயப்படக்கூடாது. ம்? அரா சக்கானா, ஐயோ செம நாட்டுக்கட்டப்போ. ஐயோ ஐயோ கொல்றாளே. இது இது இடுப்பா இல்ல அடுப்பான்னு தெரியலையே. என்னமா இருக்கிறா? இது இடுப்பா? ஐயோ சரியான ஆளா இருக்கலடா மச்சி. பிடிக்கணும் போல இருக்கே. உன்னை மூஞ்சி பின்னாடியே ஒரு அடி. டப்புன்னு பிடிச்சிட்டு வரேன். அடியாத்தி, என்ன கொடுமை இது? இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல. எந்த பொருளை எங்க போடணும்னு தெரியாம போடுறாங்க. ச்சே, 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 ச்சே. இந்த மாதிரி இடத்துல யாராவது போடுவாங்களா? ஓ மை காட். என்ன கோபால், இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க? ஏன் நான் சந்தோஷமா இருக்க கூடாது ஊர்விழா மேடம்? என் சந்தோஷத்துக்கு காரணம் நீங்க கையில வச்சிருக்கிறது தான். என்னது அது? இது வாழைப்பழம். வாழைப்பழமா? அப்புறம் இத எங்க எங்க போடுறது? இத இத ஐயோ, இத ஐயோ. எங்கேயும் போடக்கூடாது. இதெல்லாம் நியாயமா? உன்ன மாதிரி ஆளோட வாயில வச்சு சறுக்கணும். இப்படி பண்ணிட்டீங்க. எனக்கு ஜாலியா இருந்தது ஊர்மிளா மேடம். இதையெல்லாம் வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? அத நான் உனக்கு அப்புறமா சொல்றேன். நான் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலா இருக்கேன். எனக்கும் சொல்லி கொடுத்தா ஜாலியா இருக்கும். உங்க கூட நானும் வரட்டுமா? வேண்டாம், போய் அந்த பக்கம். ஐயோ. My come in, sir. ப்ளீஸ் கம் இன். மோனிகா மேடம், உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட். உங்க இளமைய உங்க கட்டுப்பாட்டிலே வச்சுக்கோங்க. என்ன, அதனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுது. Sir, you're so funny. எனக்கு புரியல, கொஞ்சம் விளக்கி சொல்லுங்களேன். பிரின்சிபல் சார், உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. இதுக்கு மேல எப்படி விளக்கி சொல்றது? இல்ல, எனக்கு புரியாத விஷயம்லாம் எதுவும் கிடையாது. எனக்கு எல்லாம் தெள்ள தெளிவா புரியும். நீங்க நம்ம கேர்ள்ஸ் ஹாஸ்டல் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. அங்க இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பாத்துக்கங்க. என்ன? ஓ சார், சொல்லப் போனா எனக்கு பாய்ஸ் ஹாஸ்டல்ல இருக்கிறது ரொம்பவே பிடிக்கும். வெல், பட் நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் எங்க போகணும்னு சொல்லுங்க. நீ எங்கேயும் போக வேண்டாம், நான் தான் உனக்குள்ள வர ஆசைப்படுறேன். இன்னைக்கு என்ன நாள்னு உங்களுக்கு தெரியுமா? ரோஸ் டே. வாங்கிக்கோங்க சார். ராத்திரி முழுக்க என் இதயத்திலேயே வச்சிருந்தேன். இந்த ஸ்பெஷல் கிஃப்ட் உங்களுக்கு தான். ராத்திரி பூரா உங்க உடம்புலயே இருந்திருக்கு.
இந்த ரோஸ் ரொம்ப நாட்டியா இருக்கு. எனக்கு இந்த ரோஸை என் உடம்புல எங்க வைக்கிறதுனே தெரியல. சரி சார், இப்ப நான் கிளம்புறேன். அட பாய். அட அதுக்குள்ள என்ன விட்டு போகாத. என் மனசு இன்னும் நிறையலையே. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். இன்னைக்கு என்ன நாளுன்னு உங்கள யாருக்காவது தெரியுமா? ஹாப்பி ரோஸ் டே மேம். Oh my god. So sweet. Thank you. Thank you so much. Thank you. மேம், யூ ஆர் லுக்கிங் லைக் எ ரோஸ். Hmm. இந்த ரோஸை நான் யாருக்கு கொடுக்க போறேனோ அவன் எனக்கு ரொம்ப செல்லம். ஹாப்பி ரோஸ் டே. தேங்க்யூ மேம். ஆனா இனிமே கிளாஸ்ல டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். இனிமே குறும்பெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே மேம், நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அப்படியே செய்றேன். இந்த பூவை இந்த கிளாஸ்ல ஹேண்ட்ஸமா இருக்க பையன்ட்ட கொடுக்க போறேன். நிக்கில், ஹாப்பி ரோஸ் டே. Wow. Thank you so much, ma'am. வெல்கம். Thank you so much. சும்மா வழன்னு இருக்கு காலு. டார்லிங், டார்லிங், பூவை எங்க மறைச்சு வச்சிருக்கு? எங்க இருக்கு பாரு. நான் அதை கவ்வி எடுக்கட்டுமா? எடுத்துக்க, உனக்காக தான் கொண்டு வந்தேன். எங்க கொஞ்சம் நல்ல காத்து. அடடடடா, நீ பார்க்க ரொம்ப அழகாவும் அட்டகாசமாவும் இருக்க. உன் உடம்பை நான் என்னன்னு சொல்றது? நான் உனக்காக ஒரு பூ கொண்டு வந்திருக்கேன். நிஜமாவா? இதை பாரு. அடிச்சா பொண்ண மாதிரி இதுவும் வளைஞ்சு போயிருக்கு பாரு. டார்லிங், இத பாரு டார்லிங். இத நான் எங்க வைக்க? நீ ஆசைப்பட்ட இடத்துல இத வச்சு விடு. வச்சு விடவா? வச்சிட்டு மேல வைக்கிறியா? உனக்கு கீழே வைக்கிறதுக்கு இடமே கிடைக்கலையா? கண்டிப்பா நான் கீழே வைக்கிறேன். அதுக்கு குதிரை மேல வந்து ஒழுங்கா மாப்பிள்ளை வை. கொள்ளத்துல உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்புறம் என் வீர தீரத்தை பார்த்து நீ அசந்து அடச்சே. போயிடுவேன். உனக்கு ஒழுங்கா வைக்கவே தெரியல. இதுவும் ஒன்ன மாதிரியே இருக்கு. இந்த ஆயில வச்சுக்கோ இத. என்ன இப்படி பண்ணிட்ட? போகுதே போகுதே என் பைகிலி வானிலே. பாத்தியா அவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு? வந்துட்டியா பேபி? Bobby. பாக்குறதுக்கு அப்படியே பயங்கரமா Hi. இருக்கியே. சூப்பரா Thank இருக்க. you. தானியா, இன்னைக்கு ரொம்ப ரொமான்டிக் மூட்ல இருக்க. ஏதாவது ஸ்பெஷல் காரணம் இருக்கா என்ன? இல்ல பாபி, என் மனசு ரொம்ப ஏக்கத்துல இருக்கு. நீ என் ஏக்கத்தை தீப்பியா? கண்டிப்பா தீப்பேன். முதல்ல இதை காலி பண்ண. ம். ஈஷானி, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நான் உன்கிட்ட ரொம்ப நாளாக இந்த விஷயத்த சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னது? உன்னைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? ஈஷானி, நான் உன்னை லவ் பண்ணுறேன். Hey baby, நீ வந்துட்டியா?
Hey, baby. Hey, my sweetheart. ஜெயன் சார். ஜெயகின் சார். யார் இந்த பொறுக்கு? நாங்க இவனை ஒரு ரேப் கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிருக்கோம் சார். ரேப் கேஸ்லயா? இவன் கதை முடிஞ்சது. இவனால இனிமே எழுந்து கூட நிக்க முடியாது. ரேப் பண்ணுவியாடா? இது இருக்கிறதுனால தானே ரேப் பண்ற. இங்க இருந்து நீ போட்ட பயல தாண்ட வெளியே போவ. ரேப் பண்றியாடா போற போக்கு. சொல்றா நாயா நீயே நீ ரேப் பண்ணுவியாடா? ஏன்டா நாய அரிப்படுத்தாலே ஏரியா? இனி இது உனக்கு இருக்காது. இன்னைக்கு நான் இதை வெட்டி எறியாம விட மாட்டேன்டா. இனி ரேப் மட்டும் இல்லடா, உன்னால சரியா ஒண்ணுக்கு கூட போக முடியாதுடா. புரிஞ்சதா? ஆம்பளை திமிர்ல அழுஞ்சியா? இங்க பாருங்க, வேலையை பாருங்க. இத போட்டியா? May I come in? ப்ளீஸ் கம் இன். எங்க பாரு மோனிகா, நீ ரொம்ப ஹாட்டான, செக்ஸியான, ரொம்ப அழகானவ, இளமையானவ, கவர்ச்சியானவ. அப்படி இருக்கும்போது நாம ஏன் ப்ரோக்ரஸ் ஆக கூடாதுன்னு நினைக்கிற? சார் நான் ஆசைப்படுறது கூட அதான் சார். காலேஜ் நல்லா முன்னேறிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்களும் நானும் முன்னேறிடுவோம்ல. நீ இருக்கியே கள்ளி. ஆனா என்ன பண்றது, இந்த புறம்போக்கு மேனேஜ்மெண்ட் நம்மளோட வேலையில திருப்தியே அடையல. ஏன் சார்? நம்ம எல்லாத்தையும் முழு மனசோட தானே செய்றோம் வேலையே. நாம வெறும் முழு மனசோட வேலை செஞ்சா மட்டும் பத்தாது. நம்ம உழைப்பையும் போட்டு வேர்வை சிந்தி உழைச்சாதான் நடக்கும். இதுக்கு மேல என்னால உனக்கு அதிக டைம் கொடுக்க முடியாது. டோன்ட் வரி சார். இப்ப மனசு மட்டும் இல்ல, ராத்திரி முழுக்க உங்களுக்காக வேலை செய்ய போறேன். இது காலேஜ் டைம். ஓ காட் ஸ்வீட் ஹார்ட், உன்னை பார்த்ததும் என் மனசுக்குள்ள என்னென்னவோ ஓடுது தெரியுமா? This is work time. நான் இப்ப அதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். Yes, right now. It's fun time. பாயா. அடடா, கொல்றாளே. நீங்கள இங்க இருங்க. ஹலோ மேடம். ஹலோ சார், ஐ எம் மோனிகா.
மோனிகா மேடம், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. யூ லுக் சோ பியூட்டிஃபுல். அப்படியே மயக்குறீங்க. வாட் யூ மீன் சார்? நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க? பிரின்சிபல் ஆபீஸ் எங்க இருக்கு? பிரின்சிபலோட ஆபீஸ்ல தான் நீங்க நின்னுட்டு இருக்கீங்க. அங்க தான் உள்ள இருக்காரு. தேங்க் யூ மோனிகா மேடம். ஹலோ பிரின்சிபல் சார். அடடே, வாங்க வாங்க சார். ஐ எம் இன்ஸ்பெக்டர் சித்தார்த். பிளசர் மீட்டிங் யூ மிஸ்டர் சித்தார்த். உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. சரி சொல்லுங்க, என்ன விஷயமா நீங்க இப்போ எங்க காலேஜுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்க காலேஜ்ல இருந்து காணாம போன பொண்ணுங்களை பத்தி விசாரிக்க வந்திருக்கேன். என்னோட இந்த விசாரணைக்கு நீங்க நிச்சயமா முழு ஒத்துழைப்பு கொடுப்பீங்கன்னு உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு பிரின்சிபல் சார். கண்டிப்பா நான் முழு ஒத்துழைப்பு கொடுப்பேன். எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. உங்க காலேஜ்ல இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்க, நீங்க வெறும் கம்ப்ளைண்ட் கொடுக்கறத தவிர வேற எதுவும் பண்ணலையே. இட்ஸ் வெரி எம்பாரசிங் இன்ஸ்பெக்டர் சார். எனக்கு உண்மையிலேயே வருத்தமா தான் இருக்கு. அதாவது எங்க காலேஜோட பேர் கெட்டு போனதை நினைச்சு வருத்தப்படுறேன். உங்களுக்கே தெரியும் இந்த காலத்து ஜெனரேஷன்லாம் எப்படி இருக்காங்கன்னு. ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் முடிஞ்சு போகும்போது எங்க போறாங்க, என்ன பண்றாங்கன்னு எங்களால வாட்ச் பண்ண முடியாது இல்லையா? பை த வே, இந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் நாங்கிறத நீங்க மறந்துடாதீங்க. நீங்க மட்டும் இல்ல, உங்களோட மொத்த ஸ்டாஃப்ஸும் எனக்கு இந்த கேஸுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். We are law obeying citizen இன்ஸ்பெக்டர் சார். நாங்க முழு அளவுல உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம். இந்த விஷயத்துல நீங்க என்ன நம்பலாம். அப்போ ஓகே பிரின்சிபல் சார், நான் கிளம்புறேன். கூடிய சீக்கிரமே மறுபடியும் நான் விசாரணைக்காக உங்களை வந்து சந்திக்கிறேன். மனசுல சிங்கம் சூர்யா நினைப்பு. வாங்க போலாம். ஹலோ 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 மோனிகா மேடம். சார் சொல்லுங்க. சாரி, இந்த அர்த்த ராத்திரியில நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டியதாயிடுச்சு. இட்ஸ் ஓகே சார். என்னன்னு சொல்லுங்க. இந்த நேரத்துல எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? அது இப்போதான் எம்எல்ஏ சார் கிட்ட இருந்து போன் வந்துச்சு. நீ அவரை சந்தோஷப்படுத்த மாட்டியோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. சார், நீங்க ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? இன்ன வரைக்கும் நான் சொன்ன வேலையெல்லாம் செஞ்சது இல்லையா? அவர் சொன்ன வேலையை செஞ்சு முடிச்சிருவாதான். ஆனா எனக்காக நீ எப்ப வேலை செய்வ? சார், நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்ப நான் வேலை செய்ய போறேன். நீங்க உத்தரவிடுங்க சார், போதும். நோ ப்ராப்ளம் ஸ்வீட் ஹார்ட். நீ முதல்ல போய் எம்எல்ஏ சாரை சந்தோஷப்படுத்த என்ன, அதுக்கப்புறம் நீ என் கூட வந்து உனக்கு என்னெல்லாம் செய்யணும்னு தோணுது அதை பண்ணலாம். ஓகே சார். சரி வச்சிடுறேன். எம்மா எம்மா உம்மா உம்மா. டிரைவர் போலாம். பாபி, யார் அவ? இப்ப கார்ல ஏறி போனால. யாரா? எந்த காரை சொல்ற? இங்க பாரு பாபி, நீ பண்ற விஷயம் எதுவும் கொஞ்சம் கூட நல்லதில்ல. எனக்கு என்ன தோணுதோ அதை நான் செய்வேன். என்ன சொல்றதுக்கு நீ யாரா? பாபி, இதோட பின்விளைவு ரொம்ப மோசமா இருக்கும். இதால பிரச்சனைகள் தான் வரும். எனக்கு எந்த பிரச்சனையை பத்தியும் கவலை இல்ல. தள்ளி போய்கிறது. போடா. இன்னைக்கு ஒரு கதையை முடிக்கிறேன்டா. இன்னைக்கு உன்னை விட மாட்டேன்டா. நீ என்ன ஆகுறன்னு பாரு. இங்க பாரு நிக்கில், 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 ப்ளீஸ் காம் டவுன். இங்க பாரு, காலேஜ்ல என்ன நடக்குதுன்னு தெரியும்ல. அதை விட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டா என்ன அர்த்தம்? கொஞ்சம் பொறுமையா இரு நிக்கில்.
வா போலாம். வா நம்ம இங்க இருந்து போயிடலாம். பாபி, இன்னைக்கு நீ பயங்கர ரொமான்டிக் மூட்ல இருக்க மாதிரி இருக்கு. ஏன் உனக்கு என் கூட ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாட ஆசையா இருக்கா? மே கமின் சார். கமின். வணக்கம் பிரின்சிபல் சார். வணக்கம். பாருங்க, ஃபீஸ் விஷயம்னா வெளியில பேசி. அதெல்லாம் பேசி முடிச்சிட்டேன் சார். சரி, உட்காருங்க. சார், என்னோட பொண்ணு இந்த காலேஜ்ல தான் படிச்சுக்கிட்டு இருக்கா. ஓ சரி. ஆனா அவ இப்ப வரைக்கும் வீட்டுக்கு வரல. இங்க பாருங்க, இங்க நாங்க பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறோம். காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க எங்க போறாங்க, என்ன பண்றாங்க, அதுக்கெல்லாம் நாங்க பொறுப்பாக முடியாதுங்க. என்ன சார் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எப்படி பேசுறது? போங்க, முதல்ல இங்க இருந்து போயிடுங்க. இங்க இருந்து என் சார், டைம் என்ன வேஸ்ட் சார்? பண்ணாதீங்க. கிளம்புங்க. கம் ஆன், கோ. சரிங்க சார், ரொம்ப நன்றி. நான் வரேன். Get lost. Go. ஹலோ. எஸ் சார். இனிமே இந்த மாதிரி ஆளை எல்லாம் உள்ள அனுப்பாத. என்ன? ஓகே சார். புரிஞ்சுதா? பேப்பர்ல மோசமான நியூஸ் வந்திருக்கு. வணக்கம் ஏட்டையா. வணக்கம். வணக்கம். நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாகணும். உள்ள பெரிய அதிகாரி இருக்காரு, அவர்கிட்ட போய் சொல்லு. சரிங்க சார். வணக்கம் சார். வணக்கம். வாங்க ஐயா, உட்காருங்க. ரொம்ப நன்றி சார். சரி சொல்லுங்க ஐயா, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சார், என்னோட பொண்ணு காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்கா சார். நேத்து காலேஜுக்கு போனவ திரும்ப வீட்டுக்கு வரவே இல்லை சார். உங்க பொண்ணு எந்த காலேஜ்ல படிச்சிட்டு இருந்தான்னு முதல்ல சொல்லுங்க. அவ BVM காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்கா சார். BVM காலேஜ். I'm மோனிகா. எதுக்காக நீங்க இங்க காலேஜுக்கு வந்திருக்கீங்க? கண்டிப்பா அட்மிஷனுக்காக வந்திருக்க மாட்டீங்க. சரி ஒண்ணு பண்ணுங்க, நீங்க என் கூட கொஞ்சம் வாங்க. சரிங்க சார். கான்ஸ்டபிள்ஸ் நீங்களும் வாங்க. சரிங்க சார். சீக்கிரம் வாங்க. சார், நம்ம காலேஜுக்கு வர கெட்ட பேர் ஏற்படுது. இங்க பாருங்க, இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. இது உண்மையிலேயே நமக்கு ஒரு மோசமான டைம். ஆனா நீங்க எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம். ஆனா சார், நம்ம காலேஜ் பொண்ணுங்கலாம் காணாம போயிட்டு இருக்காங்க. எப்படி பயப்படாம இருக்க முடியும்? நம்ம போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணி தான் சார் ஆகணும். மோனிகா மேடம், நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. நாம போலீஸுக்கு கண்டிப்பா முழு ஒத்துழைப்பு கொடுத்தாகணும். அப்போதான் அவங்களால ஈஸியா விசாரணை பண்ண முடியும். அடுத்து நம்ம என்ன பண்றதுன்னு பிளான் போடணும் சார். பாருங்க, என்னோட யோசனைப்படி நாம இப்படி பண்ணா சரியா இருக்கும். தானியா, நைட் நம்ம ஓவரா என்ஜாய் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன்ல. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம என்ஜாய் பண்ணது இல்லல்ல. நான் அப்படியே வேர்த்து போயிட்டேன். உனக்கு ஏதாவது ஆச்சா இல்லையா? யார பத்தி பேசுற? என்ன பத்தியா? மரியாதையா பேசு, பல்ல உடைச்சிருவேன். டேய் நிக்கல், முதல்ல இங்கிருந்து போயிடு. இல்லைன்னா அவன் உடம்புல ஒரு துணி கூட இல்லாம உன்னை ஓட விடுவேன். போடா பைத்தியக்காரா, உன்னால அவ ட்ரெஸ்ஸே அவுக்க முடியாது, நீ ஏன் ட்ரெஸ் அவுக்க போறியா? தைரியம் இருந்தா வாடா. இன்னைக்கு நம்ம பெட் வச்சுக்கலாம். சண்டையில ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டேன்னா உன்னோட சோனி எனக்கு சொந்தம். சரி ஓகே, ஒருவேளை நான் ஜெயிச்சா 2 நாளைக்கு உன் தானியா
எனக்கு சொந்தம். ஓகேவா? ஓகே வா. ஏய் வாடா. ஏய், அவனை வாடா, உன்னை நீ பாரு. சார் அங்க பாருங்க. சரி சரி வாங்க வாங்க. நிறுத்துங்க. எதுக்காக அப்படி அடிச்சுட்டு இருக்கீங்க? நம்ம காலேஜுக்கு ஏற்கனவே ரொம்ப கெட்ட பேர் ஆயிடுச்சு. இப்படி 2 பேரும் சண்டை போட்டு ஏன் இன்னும் காலேஜுக்கு கெட்ட பேர் ஆக்குறீங்க? போதும் விடு. போதும் விடுன்னு சொல்றேன்ல, விடு. வண்டியை கொஞ்சம் இப்படியே நிப்பாட்டு. நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஏற்கனவே காலேஜ் பேர் கெட்டு போய் கிடக்குது. இந்த காலேஜ் படிக்கிறதுக்கான கோயில்டா. இங்க வந்து இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஏது அசிங்கமா இல்ல? இன்ஸ்பெக்டர் வராரு. உங்களை நோக்கி தான் வராரு. வரட்டும். உங்களை பாக்குறத தவிர இவருக்கு வேலையே இல்ல போல இருக்கு. கூடவே அந்த பையனோட அப்பனையும் கூட்டிட்டு வராரு. ஆமா சார். ஒருவேளை அந்த இன்ஸ்பெக்டர் அவன் அப்பனா இருப்பானோ? இல்ல அப்படி இருக்க வாய்ப்பு இல்ல. வாங்க வாங்க இன்ஸ்பெக்டர் சார், உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். குட் ஆஃப்டர்நூன் பிரின்சிபால் சார். குட் ஆஃப்டர்நூன் இன்ஸ்பெக்டர் சார். இவர் உங்களுக்கு தெரியுமா? அடடா, இவரு என் ஆபீஸ்க்கு வந்திருந்தாரு. ஆனா அன்னைக்கு நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேனா, அதனால இவர்கிட்ட சரியா பேச முடியல. பாருங்க, அவர் சொன்னதை நீங்க கேட்காததுனால தான் அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்ன பக்கம் வந்தாரு. சித்தார்த் சார், நீங்களே சொல்லுங்க. ஒரு பொண்ணு திடீர்னு அத்தை ராத்திரில சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டானா நாங்க என்ன பண்றது? நாங்க என்ன பண்ண முடியும் சார்? நீங்க என்ன பண்ண முடியுமாவா? இவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க பிரின்சிபல் சார்? காலேஜுக்குள்ள என்ன நடந்தாலும் அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. நைட் நேரத்துல நீங்க ஏன் காலேஜுக்கு செக்யூரிட்டியை போடல? பேரண்ட்ஸ் உங்களை நம்பி உங்க பொறுப்புல தான் பசங்களை இங்க விட்டுட்டு போறாங்க. ஃபீஸும் டொனேஷனும் கை நீட்டி வாங்குறீங்கல்ல, அது அவங்க பசங்க பாதுகாப்பா இருக்கணும்னு கொடுக்குறாங்க. படிப்பை சொல்லி கொடுக்குறோங்கிற பேர்ல நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. பிரின்சிபல் சார், உங்க காலேஜ்ல அப்படி என்னதான் நடந்துட்டு இருக்கு? இந்த விஷயத்தால நாங்க ரொம்பவே வெட்கப்பட்டு தலை குனிஞ்சிட்டு தான் இருக்கோம் இன்ஸ்பெக்டர் சார். அதுலயும் எங்க காலேஜ் வர ரொம்ப மோசமான காலேஜ்னு இன்னைக்கு பேப்பர்லயும் வந்துருச்சு. ஏய்யோ, இங்க வா. என்ன பின்னாடி பாக்குற? உன்னதான். ஏய் பாபி, என்னடா அண்ணனோட போட்டு வர? இந்த பொண்ண நீ கடைசியா எங்க எப்ப பார்த்த? எப்ப இவள பார்த்தன்னு சொல்லு. கேள்வி கேட்டதும் உனக்கு வேர்க்க ஆரம்பிக்குது. பாபி, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் பாபி. மோனிகா மேடம், உங்களுக்கு இந்த பையன் மேல ரொம்ப அக்கறல? சித்தார்த் சார், நான் பசங்க மேல உயிரே வச்சிருக்கேன். இவங்க மேல அன்பா இருக்கிறது எங்களோட கடமை இல்லையா? எங்க குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி தான் நாங்க இவங்க எல்லாருமே நடத்துறோம். லைக் ஃபேமிலி. ஃபேமிலி மாதிரிங்கிறீங்க. அப்ப இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்க. ஆமா சார். நான் விசாரிச்சுட்டு இருக்கும்போது குறுக்க மூக்க நுழைக்காதீங்க. Oh my God. பாருங்க பாருங்க இன்ஸ்பெக்டர் சார், எங்களால எவ்வளவுதான் கண்காணிக்க முடியும்? இப்போ உங்க கண்ணு முன்னாடியே இந்த சம்பவம் நடந்திருக்கு பாருங்க. இந்த காலத்து பசங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட பொறுமையும் நிதானமும் இருக்கிறது இல்லைங்க. இன்ஸ்பெக்டர் சார், இதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மோனிகா மேடம், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் உங்க கூடவே இருக்கேன். எஸ்ஐ பாண்டே. எஸ் சார். ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புங்க. ஓகே சார். ஏய் பொண்ணு, அங்க என்ன இல்ல? உன் பேரு என்ன? என் பேரு ஊர்மிளா சார்.
நீ மேல என்ன பண்ணிட்டு இருந்த? சுத்தம் பண்ணிட்டு இருந்தேன். நீ சுத்தம் பண்ணிட்டு இருந்தியா இல்ல அவ கூட சண்டை போட்டு அவளை கீழே தள்ளி விட்டியா? இல்ல சார், நான் யாரையும் தள்ளி விடல. நான் அங்கதான். சும்மா போய் சொல்லாத. உண்மையாதான் சார், நான் எந்த தப்பு பண்ணல சார். என்ன நம்புங்க சார். என்ன பிரின்சிபால் சார், இங்க எஜுகேஷன் கம்மியா இருக்கு, குற்றங்கள் தான் ரொம்ப நடக்குது. சார் இங்க நாங்க படிக்கிறதுக்காக தான் சார் இந்த காலேஜ் கட்டி வச்சிருக்கோம். ஆனா இங்க படிக்க வர்ற பசங்க இப்படி கீழே விழுந்து செத்தா அதுக்கு நாங்க எப்படி சார் பொறுப்பாக முடியும்? இந்த காலேஜ்ல ஏதோ ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. இன்னைக்கான பிரேக்கிங் நியூஸ். பிவிஎம் காலேஜ்ல போலீஸ்க்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டா. இதுக்கு போலீஸ் என்ன ஆக்ஷன் எடுக்கறாங்க நம்ம பார்க்கலாம். அவ எதுக்கு மாடியில இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டா? அவங்க வீட்ல ஏதாவது பிரச்சனையான்னு தெரியல. ஆமா, கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஆனா தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு முடிவெடுத்திருக்கானா? நிச்சயம் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நிக்கில், ஆரம்பத்துல இருந்தே எனக்கு ஹாஸ்டல்னாலே பயம்தான். இந்த பிரச்சனைக்கு அப்புறம் நிம்மதியா தூக்கம் கூட வர மாட்டேங்குது. சோனி, நானும் அப்படிதான் நினைக்கிறேன். நாளைக்கு மோனிகா மேடம் வரட்டும். வந்ததும் அவங்க கிட்ட பேசி விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். ஜெய்ஹிந்த் சார். ஜெயகிந்த். ஜெயந்த் சார். ஜெயகிந்த். ஜெயஹிந்த் சார். ஜெயஹிந்த். சித்தார்த், பிவிஎம் காலேஜ் கேஸ் என்னாச்சு? நீங்க எந்த அளவுக்கு என்கொயரி பண்ணிருக்கீங்க? சார், கிட்டத்தட்ட நாங்க கேஸ நெருங்கிட்டு தான் சார் இருக்கோம். கூடிய சீக்கிரத்திலேயே நாங்க அந்த குற்றவாளியை பிடிச்சிடுவோம் சார். சித்தார்த். எஸ் சார். நான் எப்பெல்லாம் உன்னை கேட்கறனோ அப்பெல்லாம் இதே பதில தான் சொல்றேன். உருப்படி அது வரைக்கும் ஒன்றும் நடக்கல. சீக்கிரமா இந்த கேஸை நீங்க முடிச்சாகணும். என்ன பண்றது சார்? இந்த கேஸ்ல ஒன்ன மாத்தி ஒன்னு புது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு சார். ஒரு கேஸ முடிக்கலான்னு போகும்போது இன்னொரு சம்பவம் அங்க நடக்குது. பட் ஐ ப்ராமிஸ் யூ சார், கூடிய சீக்கிரத்திலேயே குற்றவாளியை பிடிச்சு நாங்க இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவோம் சார். சித்தார்த், நான் சொல்ல வர்றதே நீ புரிஞ்சுக்கல. இந்த கேஸ்னால பப்ளிக் அண்ட் மீடியாவோட பிரஷர் அதிகமா இருக்கு சார். சீக்கிரமே இந்த கேஸ் முடிவுக்கு வரும் சார். இது என்னோட ப்ராமிஸ் சார். சீக்கிரமாவே இந்த கேஸுக்கு நான் ஃபுல் ஸ்டாப் வைப்பேன் சார். அதைத்தான் சீக்கிரம் முடிங்கன்னு சொல்றேன். எஸ் சார். போலாம். மேடம் வந்துட்டாங்க. அட, நீங்க எல்லாரும் ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. மேம், உங்களுக்கே எல்லாம் தெரியும். காலேஜோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. நாங்கெல்லாம் சேஃபா இருக்கோமா இல்லையான்னு பேரண்ட்ஸ் எங்களுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. ஓ, டோன்ட் வரி, நீங்க எல்லாரும் சேஃபா தான் இருக்கீங்க. என்ன மேடம் சேஃப்டியா இருக்கும்? எங்களால எப்படி இருக்க முடியும்? அடுத்தடுத்து பிரச்சனை நடக்குதே. நாங்க என்ன பண்ண முடியும்? உங்களுக்கே தெரியும்ல, போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. மேம் சொல்றாங்க. எங்க எல்லாருக்கும் ரொம்ப பயமா இருக்கு. அட, எதுக்கு பயப்படுறீங்க? நம்ம எல்லாரும் அவுட்டிங் போனா நல்லா இருக்கும். பேசாம ஒரு ட்ரிப்புக்கு பிளான் பண்ணலாம். அப்புறம் நம்ம எல்லாரோட மூடும் சரியாயிடும். போலான்னு சொல்லுங்க. ஓகே Okay, மேடம். okay, madam. நீங்க சொன்னா ஓகே தான். ஓகே, ஓகே. லெட்ஸ் கோ. ஹலோ அஞ்சலி,
சொல்லுங்க மேம். நீ எனக்கு ஒரு வேலை பண்ணணும். சொல்லுங்க. இதுக்கு உனக்கு பெரிய அளவுல அமௌண்ட் கிடைக்கும். நான் சொல்றது புரியுதா? நீ எம்எல்ஏ சார் கூட ராத்திரி முழுக்க இருந்தாகணும். அதுக்கு உனக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் நாங்க கிடைக்கும். படிக்கிறதுக்காக வந்திருக்கோம், தொழில் பண்றதுக்காக இல்ல. நான் இந்த மாதிரி விஷயம் எப்பயும் பண்ண மாட்டேன். ஹோ அஞ்சலி, கமான். படிச்சு முடிச்சு நீ என்ன பண்ண போற? உன் கேரியர் அமைச்சுக்க நீ வேலைக்கு போய் தானே ஆகணும். அங்க எவனாவது கை வைப்பான்ல. என் குடும்ப பேர் கெட்டு போற மாதிரி நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஓகே, பண்ணாத. நான் எல்லா கேர்ள்ஸ் கிட்டயும் சொல்லிட்டேன். ஓ, அஞ்சலி கிட்ட சொல்லிட்டல? ஆ, எங்க அவ? அவ ரூம்ல ரெடி ஆயிட்டு இருக்கா. இன்னுமா வரல? அஞ்சலி, 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 என்னாச்சு? எதுக்கு அழறன்னு சொல்லு அஞ்சலி. அஞ்சலி, என்னாச்சு? அஞ்சலி, என்ன விட்டுருங்க. அஞ்சலி, அஞ்சலி, என்னாச்சு உனக்கு? ஏய், அஞ்சலி, கதவு திற. அஞ்சலி, அஞ்சலி, கதவு திற. கதவு திற அஞ்சலி. நில்லு. அஞ்சலி, அஞ்சலி, எதுக்கு பூட்டி வச்சிட்டு போற? ஏய், கதவு திற. சொன்னா இப்ப கேளு. என்ன பண்றது? இப்பவும் இந்த பொண்ணு புரிஞ்சுக்கவே இல்ல. அஞ்சலி, அஞ்சலி, யாராவது வெளிய எங்க இருக்கீங்களா? போற? கதவு திறங்க. சொன்னா ப்ளீஸ் கேளு. திறங்க. அஞ்சலி, அஞ்சலி எங்க போனா? அஞ்சலியை பாத்தீங்களா? அவ போயிட்டா. எங்க போனா? வா போய் பார்க்கலாம். சீக்கிரம். வா போலாம். ம். அஞ்சலி, அஞ்சலி நீ எங்க இருக்க? அஞ்சலி, 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 ஐயோ, அஞ்சலி எங்க போன? அஞ்சலி எங்க இருக்க? அஞ்சலி, எங்க போனா அவ? அந்த வா, பக்கம் போய் பக்கம் போய் பார்க்கலாம். பார்க்கலாம். ஏய், இது அஞ்சலியோட வீடியோ தானே? ஏய் செம்ம சூப்பரா இருக்காடா மச்சி. ஆமாடா, பயங்கரமா இருக்கடா. பாரு. ஏய் அஞ்சலி, இது நீதானே? என்ன இவ அழறா? என்ன நீ இப்பெல்லாம் காலேஜ்க்கு எப்பயாவது தான் வர? ஆ, இப்பெல்லாம் நான் பாதி நேரம் வீட்ல தான் இருக்கேன். கொஞ்சம் படிக்கவும் செய்யணுமா, இல்லனா பாஸ் ஆக முடியாது. கண்டிப்பா ஏய், நான் தானியா. படிப்பேன். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ என் கூட வா. நீ போ, நான் அப்புறம் வரேன். அட வான்றல்ல. அஞ்சலி, அஞ்சலி, என்னாச்சு? ஏய், அஞ்சலி, 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 நில்லு. என்னாச்சு உனக்கு? என்ன இருக்கும்? அஞ்சலி, சொன்னா கேளு சொன்னா அஞ்சலி. கேளு. நில்லு. ஏன்டா இப்படி என்னாச்சு அஞ்சலிக்கு? ஏன் இப்படி ஓடுறா? போய் பாருங்கடா. அஞ்சலி, வா தானியா, போங்க போங்க. வா. அஞ்சலி, சரிங்கப்பா. அஞ்சலி, சொன்னா கேளு அஞ்சலி. பார்க்கலாம். வா இவனுக்கு விசாரிக்கலாமா? வா. மூடிக்குள்ள இருக்குல்ல நீ. அஞ்சலி, அஞ்சலி, சொன்னா கேளு அஞ்சலி. அஞ்சலி, நில்லு அஞ்சலி. அஞ்சலி. சொன்னா கேளு அஞ்சலி, நில்லு. அவ எங்க போறா? ஹே, அஞ்சலி, ப்ளீஸ் அஞ்சலி. அஞ்சலி நில்லு. அஞ்சலி நில்லு. அஞ்சலி, சொன்னா கேளு அஞ்சலி, நில்லு. அஞ்சலி நில்லு அஞ்சலி. அஞ்சலி, எங்க போற? அஞ்சலி நீ எங்க போய்கிட்டு சொன்னா இருக்க? கேளு. அஞ்சலி, ஏய், சொன்னா அஞ்சலி. கேளு. அஞ்சலி, அஞ்சலி. அஞ்சலி, யோ. அஞ்சலி என்ன பண்ற நீ? அஞ்சலி, அஞ்சலி, கதவு திற. ஏய், அஞ்சலி, சொன்னா என்ன பண்ணு. அஞ்சலி, என்ன அஞ்சலி. கதவு திறன்றல. ப்ளீஸ் அஞ்சலி. கதவு திற. அஞ்சலி, கேளு. சொன்னா கேளு அஞ்சலி. அஞ்சலி, அஞ்சலி, வேண்டாம். please. என்ன பண்ணிட்டு இருக்க? சொன்னா கேளு. அஞ்சலி, சொன்னா கேளு அஞ்சலி. கதவு திற. அஞ்சலி, ப்ளீஸ். கதவு திற. சொன்னா கேளு. கதவு திற அஞ்சலி. அஞ்சலி, ஏதாவது பண்ணுங்க. ஏய், பண்ற? ஏய், அஞ்சலி. தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க, எல்லாரும் கொஞ்சம் வழி விடுங்க, வழி விடுங்க. சீக்கிரமா ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணு. வாங்க சீக்கிரம் வாங்க. வாங்க வாங்க இன்ஸ்பெக்டர் சார், ரொம்ப சீக்கிரமாவே வந்துட்டீங்க.
எப்படி சினிமால எல்லாம் போலீஸ்காரங்க கடைசியில வருவாங்களோ அந்த மாதிரியே வந்துட்டீங்க. எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது, நான் இங்க வந்துட்டேன். பிரின்சிபால் சார், உங்க காலேஜ்ல என்ன நடக்குது? முதல் பொண்ணு எங்க போனானே தெரியல. ரெண்டாவது பொண்ணு நம்ம கண்ணு முன்னாடியே மாடியில இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டா. இப்ப மூணாவது பொண்ணு தன்னோட கைய வெட்டிக்கிட்டு அவளும் போய் சேர்ந்துட்டா. உங்களுக்கே நல்லா தெரியும் இன்ஸ்பெக்டர் சார். அதாவது கேம்பஸுக்கு வெளியில ஸ்டூடெண்ட்ஸுக்கு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கு. அதை தெரிஞ்சுக்க நாங்களும் எவ்வளவு முயற்சி பண்ணோம். ஆனா எங்களால முடியல. We are as ignorant as you are. ஓகே பிரின்சிபால் சார், இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு ஆதாரம் கண்டிப்பா என் கைக்கு கிடைக்கும். அந்த குற்றவாளி எப்பேற்பட்ட கொம்பனா இருந்தாலும் சரி, என் கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. கூடிய சீக்கிரமே நான் அரெஸ்ட் பண்ணி காட்டுறேன். என்ன புரிஞ்சுதா சார்? புரியுது இன்ஸ்பெக்டர் சார். என்னோட ஆசையும் அதுதான். நாங்க உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தர தயாரா இருக்கோம். தேங்க்யூ ஃபார் தட் பிரின்சிபல் சார். மிஸ்டர் பாண்டே சார், இவங்க 4 பேரையும் என்கொயரிக்காக ஸ்டேஷன் கூட்டு வாங்க. சரிங்க சார். லேட் பண்ணாம சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க. ஓகே சார். போலீஸ் பவரை காட்ட வேண்டிய நேரம் வந்துடுச்சு. பிவிஎம் காலேஜ்ல இருந்து ஒரு பொண்ணு காணாம போய் ரொம்ப நாள் ஆச்சு. அதே மாதிரி போலீஸ் முன்னாடி இன்னொரு பொண்ணு மேல இருந்து கீழே குதிச்சுட்டா. இன்னொரு பொண்ணு கையை அறுத்துட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டா. இன்னும் எவ்வளவு நாள் இதே மாதிரி நடக்கணும் தெரியல. போலீஸ் என்ன பண்றாங்கன்னு தெரியல. இத பத்தி கமிஷனர் என்ன சொல்றாருன்னு நாம கேட்போம். பிவிஎம் காலேஜ்ல தொடர்ந்து இப்படி மர்டர் நடந்துட்டே இருக்கு. அதை பத்தி போலீஸ் என்ன சார் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க? இங்க பாருங்க, எங்க டீம்ல ஒரு சிறந்த ஆபீசர் அதைத்தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. புரிஞ்சுக்கோங்க. குற்றவாளிகளை எப்ப கைது பண்ணுவீங்கன்னு மக்கள் தெரிஞ்சுக்க ஆவலா இருக்காங்க. மக்களோட இந்த கேள்விக்கு நாங்க சீக்கிரமாவே சரியான பதில சொல்லுவோம். சார், பிவிஎம் காலேஜ்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க சார். ரெண்டு பேரும் உள்ள விடுங்க. எஸ் சார். நீங்க 2 பேரும் உள்ள போலாம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். ஒரு நிமிஷம். அவங்கள தான் நான் உள்ள போக சொன்னேன். நீங்க 2 பேரும் இங்கே இருங்க. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். எங்களோட ஃப்ரெண்ட் ரொம்பவே நல்ல பொண்ணு சார். இது வரைக்கும் அவ யாருக்கும் எந்த கெட்டதும் நினைச்சதில்ல. ஹலோ. Hey you, go out. What I said. Go out means out. நான் எப்ப கூப்பிடுறேனோ அப்போ உள்ள வந்த போது புரிஞ்சுதா? Get out. என்னாச்சு இப்ப சொல்லு, என்ன நடந்துச்சு? சார், ஷீ இஸ் லைக் அ ஓபன் புக். ஆனா இது வரைக்கும் அவ என்கிட்ட எதுவும் சொன்னதில்ல. ஆனா அவளுக்கு ஏதோ ஒரு டென்ஷன் ஆயிருக்கு. நீ யாரையாவது சந்தேகப்படுறியா? அவ ஃப்ரெண்ட்ஸ் யார் மேலேயாவது நீ சந்தேகப்படுறியா? அவ இது வரைக்கும் சந்திச்சவங்கள இல்ல அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் சர்க்கிள் இப்படி யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? சார், நான் ரீசெண்டா ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன். அவ காலேஜ் கேம்பஸ்க்கு எக்ஸ்பென்சிவான கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வருவா. நான் இதை பத்தி அவகிட்ட கேட்கும்போது எனக்கு பதில் சொல்லாம ஸ்கிப் பண்ணிட்டா. எனக்கு தெரிஞ்சு பாபிக்கும் அவளுக்கும் பழக்கம் இருக்கு. ஆனா அத பத்தி அவ என்கிட்ட எதுவுமே சொன்னதில்ல சார். ஓகே, இப்போதைக்கு நீ போலாம். ஓகே. அப்புறம் ஒரு விஷயம், விசாரணைக்கு எப்ப கூப்பிட்டாலும் அப்பெல்லாம் நீ ஸ்டேஷனுக்கு வரணும். புரிஞ்சுதா? ஓகே, தேங்க்யூ சார். ஓகே. ஹலோ மேடம். எஸ் சார். பாபியா அந்த பொண்ணி உள்ள அனுப்புங்க. எஸ் சார். நீங்க 2 பேரும் உள்ள போலாம். ஓகே மேம். குட் ஈவினிங் சார். பாபி, இவன் உனக்கு என்ன வேணும்? சார், இது என் கேர்ள் ஃப்ரெண்ட் சார். அப்ப அந்த செத்து போன பொண்ணும் உன் கேர்ள் ஃப்ரெண்ட் தானே? ஆமாவா இல்லையா? கேர்ள் ஃப்ரெண்ட் தானே? எஸ் சார். அது நோ சார். சார் சார், இப்ப இந்த பொண்ணு கூடிய ஜாலியை சுத்திட்டு காதல்ங்கிற பேர்ல உன் ஆசையை தீர்த்துட்டு இவளையும் கொன்றுவல்ல? இல்ல 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 சார், அப்படி இல்ல சார். எங்க 2 பேருக்குள்ள நடந்த விஷயம் எல்லாமே எதிர்பாராம நடந்துருச்சு சார். என்னடா கதவுற? ஒழுங்கு மரியாதையா என்கிட்ட உண்மையை சொல்லு. எதுக்காக அவளை கொன்ன? ஒழுங்கா கேட்கும் போதே உண்மையை சொல்லிடு. இல்லனா சார் சார், நான் உண்மையை தான் சார் சொல்றேன். இந்த கேஸ்க்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. ஞாபகம் இருக்கு சார். ஒரு தடவை அவ வார்டன் கூட சண்டை போட்டா சார்.
இப்ப உன்னை போன போகுதுன்னு விடுறேன், ஆனா திரும்பவும் உன்னை கூப்பிடுவேன். புரிஞ்சுதா? சரி கிளம்பு. ஏய் பொண்ணு, இவங்கிட்ட ஜாக்கிரதையா இரு, இல்லனா அந்த பொண்ணுங்க நிலைமை தான் உனக்கும். புரிஞ்சுதா? சரி. அவுட். நம்ம காலேஜில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதுன்னா அதுக்கு காரணம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாம நிறைய சுதந்திரம் கொடுத்துட்டோம். அதுவும் இல்லாம நாம அவங்க கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா நடந்துகிட்டோம். ஒரு விஷயம் கன்ஃபார்ம் சார், அதாவது நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா, அவங்க ரொம்பவே ஃபார்வர்டா இருக்காங்க. அவங்க யார பத்தியும் கவலைப்படுறதே இல்ல. இங்க பாருங்க மோனிகா மேடம், சுத்தி வளைச்சு பேசாதீங்க. எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லுங்க. இப்ப நான் என்ன சொல்றது? நேத்து எனக்கு ஒரு கிளிப் கிடைச்சது, அதை நீங்க பாக்குறீங்களா? இந்தங்க பாருங்க. அட, இந்த வீடியோவை நான் இப்பவே இன்ஸ்பெக்டர் சித்தார்த்துக்கு ஃபார்வர்ட் பண்றேன். இந்த வேலையை நானே பண்றேன். இத சாக்கா வச்சு நானும் அவரை சந்திச்ச மாதிரி இருக்கோம்ல. ஓகே, அப்ப நீங்களே காட்டுங்க. ஓகே சார். சோனி, நீங்களே எங்க போயிருந்தீங்க? நாங்க எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தோம். இன்ஸ்பெக்டர் சித்தார்த் தான் எங்களை கூப்பிட்டு இருந்தாரு. அஞ்சலி மர்டர் கேஸ் விஷயமா எங்களை விசாரிச்சாரு. என்ன விசாரிச்சாரா? நீங்க அவங்க கிட்ட என்ன பதில் சொன்னீங்க? எங்களுக்கு எதுவும் தெரியாதுப்பா. சொன்னா மட்டும் நம்ப போறாங்களா? போலீஸ் யார் சொன்னாலும் ஒன்றும் நம்ப மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் பண்ண போறாங்க. இப்ப போலீஸ் நம்ம காலேஜை முழுசா கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேணா பாருங்க, இன்னும் கொஞ்ச நாளா இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து 2-3 மாசம் ஆச்சு, ஒரு நடவடிக்கையுமே இல்ல. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அததான் பாத்துட்டு இருக்க. ஒரு நிமிஷம். இதுக்கு முன்னாடி நீங்க ஸ்டேஷனுக்கு எப்ப வந்தீங்க? மேடம், நேத்து சாயங்காலம் கூட வந்த மேடம். வாங்க மோனிகா மேடம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களுக்கு என்ன கொண்டு வரட்டும்? கோல்டு வேணுமா, ஹாட் வேணுமா? பாண்டே சார், ஹாட் நான் குடிச்சிட்டு வந்துட்டேன். நான் கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கிறது இல்ல சார். அப்புறம் இன்ஸ்பெக்டர் சித்தார்த் சார் எங்க இருக்காரு? ஐயா உள்ளதா இருக்காரு. ஓகே. உங்களோட எந்த தில்லாலங்கடி வேலையே என்கிட்ட ஒர்க் அவுட் ஆகாதுமா. குட் மார்னிங். குட் மார்னிங் மோனிகா மேடம், உட்காருங்க. ப்ளீஸ் சிட் டவுன். இப்போ உங்க காலேஜ் நிலைமை எப்படி இருக்கு சொல்லுங்க. நோ மோர் மர்டர், நோ மோர் சூசைட், இதெல்லாம் இல்லாம ஒழுங்கா போயிட்டு இருக்கு இல்லையா? சித்தார்த் சார், இதுக்கு முன்னாடி அங்க எந்த மர்டரும் நடக்கல. ஆக்சுவலி அந்த பொண்ணுங்களால கெட்ட பழக்கத்துல இருந்து வெளியே வர முடியல. அதோட விளைவு பேரண்ட்ஸ், மேனேஜ்மெண்ட், ஃப்ரெண்ட்ஸ், போலீஸ் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. நீங்க தான் தப்பு பண்ணிருக்கீங்கன்னு நான் எப்ப சொன்ன மோனிகா மேடம்? சித்தார்த் சார், நான் சொல்ல வரத கேளுங்களேன். இத பாருங்க. பாருங்க, இதத்தான் பொண்ணுங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவங்க நினைச்சது நடக்கலனா நேரா கடவுள்கிட்ட போய் சேர்ந்துடுறாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல்ல? பத்திரமா வச்சுக்கோ. குற்றவாளி எண்ணிக்கையிலானாலும் என்னைக்காவது கண்டிப்பா மாட்டுவாங்க. ஆனால் எவ்வளவு பெரிய மாஸ்டர் மைண்டா இருந்தாலும் சரி, என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. அப்புறம் என்ன பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியும். யூ மே கோ நவ் மோனிகா மேடம். உங்களை நான் எப்ப விசாரணைக்கு கூப்பிட்டாலும் நீங்க ஸ்டேஷனுக்கு வந்துதான் ஆகணும். இட்ஸ் மை பிளஷர். நீங்க எப்ப கூப்பிட்டாலும் ஐ அம் ரெடி. ப்ளீஸ் யூ கேன் லீவ் நவ்.
சாரி பாணிஜி. ஐயோ வராலே ஐயோ ஆடியா தடி, நான் இன்னைக்கு ரொம்ப சோர்ந்து போயிட்டேனே. ஊர்மிளா மேடம், உங்களுக்கு ஓகேனா உங்க காலை நான் அமைக்க விடவா? வேண்டாம் வேண்டாம், நீ எதுவும் பண்ண வேண்டாம். சரி அது இருக்கட்டும். இன்னைக்கு நைட்டு உங்களுக்கு உங்களுக்கு என்ன ப்ரோக்ராம்னு சொல்லுங்க. எதுக்கு? இன்னைக்கு நைட் எங்கேயாவது போக போறியா என்ன? அதுக்கு என்னையும் கூட வர சொல்றியா? இன்னைக்கு நைட் நீங்க என்கிட்ட வந்தா நல்லா இருக்கும். உன்னை குதிரையில உட்கார வச்சு இந்த மொத்த சிட்டியையும் சுத்தி கட்ட போறே. அட்ரஸக்க ராத்திரியில எந்த குதிரை வரப்போகுது? நீ குதிரை பண்ண ஏதாவது வச்சிருக்கியா என்ன? இங்க பாரு ஊர்மிளா, இந்த குதிரை இருக்கே அது எப்பவும் நைட்டு தான் வரும். அப்புறம் அதோட வேலை முடிஞ்சதும் அது வந்த மாதிரியே போயிடும். அப்படின்னா அத காலையிலேயே வச்சுக்கோ. அப்புறம் அதுவும் உன்ன மாதிரி நாள் முழுக்க வேலை பார்க்கும் இல்லையா? இத பாரு ஊர்மிளா மேடம், பகல்ல எழுந்திருச்சு நிக்க நானும் எவ்வளவோ முயற்சி பண்றேன். ஆனா உங்களோட கட்டழக மொத்தத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி இருந்ததோ அப்படியே சொங்கி போயிடுறேன். அட, நீ ஒரு வேலைக்கு லாய்க்கே இல்ல. ச்சே. எப்படி என் வாழ்க்கை ஆகும்னு தெரியல. இதுக்கு மேல நான் என்ன பண்றது? ஜெய் ஹிந்த் சார். சித்தார்த், எஸ் சார். என்ன அப்டேட்? சார், பிவிஎம் காலேஜ் பிரின்சிபால், ஸ்டாஃப்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அவங்கள ஒருத்தர் கூட விடாம எல்லாரையும் ஸ்டேஷனுக்கு வர வச்சு என் ஸ்டைல நான் விசாரிச்சு அனுப்பிச்சிட்டேன் சார். இப்படியே விசாரிச்சுட்டு தான் இருக்க போறீங்களா இல்ல கேஸ சால்வ் பண்ண போறீங்களா? சார், அன்னைக்கு கேஸ் சால்வ் பண்ண போறப்பதான் இன்னொரு பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டா. சித்தார்த் சார், அப்படின்னா நான் இந்த கேஸ வேற இன்ஸ்பெக்டர் தான் கொடுத்தாகணும். இல்ல சார், கிட்டத்தட்ட கேஸ நெருங்கிட்டோம் சார். இதுல நிறைய மர்மங்கள் மறைஞ்சிருக்கு சார். இப்ப மட்டும் நீங்க என்ன இந்த கேஸ்ல இருந்து மாத்திட்டீங்கன்னா இது வரைக்கும் நான் பட்ட கஷ்டமெல்லாம் வீணா போயிடும் சார். சித்தார்த், எல்லாத்துக்கும் நான் தான் பதில் சொல்ல வேண்டியது இருக்கு. மீடியாவுக்கு, மக்களுக்கு, கவர்மெண்ட்டுக்குன்னு எல்லாத்துக்கும் நான் தான் பதில் சொல்லணும். எனக்கு புரியுது சார். சார், இப்பதான் எல்லாம் கைகூடி வந்துட்டு இருக்கு சார். எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார். ஓகே, ஐ வில் டூ மை லெவல் பெஸ்ட் சார் டு சால்வ் த கேஸ். இது நான் உனக்கு கொடுக்கிற கடைசி வாய்ப்பு சித்தார்த். தேங்க்யூ சார் டு ஹேவ் ட்ரஸ்ட் ஆன் மீ. ஓகே, நீங்க உட்காருங்க சார். ஓகே, கிளியர் த ரோட். வண்டியை கொஞ்சம் தள்ளி போடுங்க. சீக்கிரம், கமான் கமான், குயிக், சீக்கிரம் சீக்கிரம் ப்ளீஸ். இந்த ராத்திரி நேரத்துல மேடம் ஃபோன் பண்றாங்க. ஹலோ ஹலோ. சொல்லுங்க மேடம். இந்த நேரத்துல கால் பண்ணிருக்கீங்க? உன்னால மட்டும்தான் என் மனசுல இருக்கிறத புரிஞ்சுக்க முடியும். சொல்லுங்க மேடம், என்னாச்சு? நீ ஒரு வேலை பண்ண. நீ என் வீட்டுக்கு வரியா? எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு உடம்பு சரியில்லை. ப்ளீஸ் நீ வந்துற. ஓகே மேம், நான் இப்பவே கிளம்பி வரேன். ஓகே. அடடா, இன்னைக்கு நீ பார்க்க சன்னி லியோன் மாதிரியே இருக்கியே. வாவ், உன் நைட்டி செமையா இருக்கு. என் செல்லம், என் பட்டு, என் டார்லிங். ப்ளப் 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 ப்ளப். ஓ, சோ ஸ்வீட் ஆஃப் யூ. ஏற்கனவே என் பெக்க ரெடி பண்ணிட்டியா? எச்சில் பட்டா ரொம்ப ருசியா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா நீ குடிச்ச மிச்சத்தை குடிச்சா மோட்சமே கிடைச்சிடும். அடுத்த வாட்டி நீ சிப் பண்ணிட்டு கொடு. ஓ, தானியா. ஓ, வாட் a surprise. மேம், நீங்க என்கிட்ட ஏதோ சொன்னீங்க. ஆனா இங்க எல்லாமே தப்பாவே இருக்கே. இப்ப என்ன தப்பு நடந்துச்சு தானியா? ஆக்சுவலி நீ வரதுக்கு கொஞ்சம் லேட் பண்ணிட்ட. நான் என்ன பண்றது? அதனால தான் பிரின்சிபல் சாருக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். நான் பண்ணது சரிதானே? சரிதான்.
அப்படின்னா நான் கிளம்புறேன். அட எங்க போறடி செல்லம்? வா நீ மடியில உட்காரு. கமான் தானியா, நீ இப்ப வந்தாலும் நான் இஷ்டப்பட்டாதான் நீ வெளிய போக முடியும். அட இவ்வளவு சீக்கிரம் போய் என்ன பண்ண போற? கூலியா? ஒரு சிப் அடிச்சிட்டு போம்மா. ஒன் சிப் பேபி. டேக் இட். சார் நான் குடிக்க மாட்டேன். அட போய் சொல்லாத. ஏய் இவளோட வீடியோ கொஞ்சம் காட்டேன். அதுல ஒரு முழு பாட்டில அப்படியே கல்ப் அடிக்கிற. ஆனா இங்க குடிக்க மாட்டேங்கிற. அவளுக்கு அதை காட்டு தானியா, காட்டு. சொல்றத கேளு. இன்னையில இருந்து நாங்க 2 பேர் என்ன சொல்றோமோ அததான் நீ கேட்கணும். புரியுதா? எல்லாம் புரிஞ்சிருச்சுல்ல? அப்புறம் இப்ப நீ என் கூட பெட்ரூமுக்கு வரணும். வா 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 வா. கம் ஆன் பேபி, லெட்ஸ் ப்ளே பிகி பிகி பேங் பேங். டாங் டாங் பிகி பிகி யாவோ. சார் வேண்டாம். ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க. பாபி, சொல்லுங்க பாபி, பாபி வீட்டுக்கு வா. என்ன? ஓகே மேம், இப்பவே வரேன் மேம். சீக்கிரமா வா. வரேன். Oh, Bobby. Hello, ma'am. Sit. Bobby, you're so handsome. Your lips.
தானியா, இவ்ளோ காலையிலே நீ எங்க இருந்து வர? அது தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? அது ஏன் இஷ்டம். நான் எங்க வேணாலும் போவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். இங்க பாரு தானியா, ராத்திரி ஃபுல்லா ஹாஸ்டலை விட்டு வெளியே இருக்கிறது கொஞ்சம் கூட நல்லதே இல்ல. இங்க பாரு நிக்கல், நீ என் வாழ்க்கைக்குள்ள வராத. உனக்கு தான் சோனி இருக்கால, போய் அவளை கவனிச்சுக்க. ஏன் விஷயத்துல தலையிடாத. என்ன விடு, நீ பாபிய பத்தி யோசிச்சு பாத்தியா? அவன்கிட்ட என்ன பதில் சொல்லுவ? பாபி கேட்டா நான் சொல்லிக்கிறேன். பாபி நில்லு. ஹே, என்னடா? இங்க பாரு, ராத்திரி ஃபுல்லா தானியா எங்க போயிருந்தான்னு உனக்கு தெரியுமா? இங்க பாரு நிக்கேல், உன்னோட எதிரி நான் தான். தேவையில்லாம தானியாவை இதுக்குள்ள கொண்டு வராத. அப்படி நீ கொண்டு வந்தா நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியும். பாபி, எப்பவும் ஏன் என்ன நீ எதிரியாவே நினைக்கிற? உனக்கே தெரியும்ல, காலேஜ்ல எவ்வளவு சம்பவங்கள் நடக்குதுன்னு. ராத்திரி பகலா போலீஸ் என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. சரி, முதல்ல நீ இடத்த காலி பண்ண. என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு பாபி, நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கிற. உன்னால தனியா எதுவும் பண்ண முடியாது. நாளைக்கு தானியாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீ என்னடா பண்ணுவ? சொல்லு. ஏற்கனவே காலேஜோட சூழ்நிலை சுத்தமா சரியில்லை. ஆமா நிக்கல், நீ சொல்றது என்னமோ சரிதான். ஆனா இந்த விஷயத்தை பத்தி நாம இப்படி ஓப்பனெல்லாம் பேசக்கூடாது. சரி, உண்மையிலேயே விஷயம் என்னன்னு தெரிஞ்சுப்போம். அப்படின்னா ஓகே, வா. இந்த தனியா, இது நேத்து நீ சம்பாரிச்ச காசு. நான் உன்னை எப்பெல்லாம் கூப்பிடுறனோ அப்பெல்லாம் வந்துடு. ஓகே மேம், சரி நான் வந்துடுறேன். அப்புறம் இந்த விஷயம் உனக்கும் எனக்கும் தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. மறந்துடாத. நம்ம ஊர்ல செவருங்களுக்கு கூட காது இருக்கு. மேம், நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. நீங்க தைரியமா சந்தோஷமா இருங்க. ஓகே, கோ. ஐ அம் ஜீனியஸ். வாங்க வாங்க இன்ஸ்பெக்டர் சார். எப்படி இருக்கீங்க பிரின்சிபல் சார்? நான் நல்லா இருக்கேன் சார். நான் அன்னைக்கே சொன்னேன்ல உங்களை மறுபடியும் வந்து சந்திக்கிறேன்னு. உட்காருங்க. தேங்க்யூ பிரின்சிபல் சார், தேங்க்யூ. அஞ்சலியை பத்தின விஷயம் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதா? அவ சூசைடுக்கான காரணம் தெரிஞ்சதா? இன்ஸ்பெக்டர் சார், அவளோட வீடியோ எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, அவ யாரையோ விரும்பி இருக்கா. ஒருவேளை அவளோட பாய் ஃப்ரெண்ட் அவ ஆஃபரை நிராகரிச்சிருக்கலாம். இந்த காரணங்களால அவ சூசைட் பண்ணிருந்திருக்கலாம். பிரின்சிபல் சார், எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. எப்போ உங்க காலேஜுக்குள்ள எந்த ஒரு அசம்பாவிதம் நடந்தாலும் அடுத்த நிமிஷம் எம்எல்ஏ கிட்ட இருந்து எனக்கு போன் வந்துடுது. அது ஆக்சுவலி என்னன்னா, எம்எல்ஏ சார் தான் எங்களோட பாதுகாவலர். அது மட்டும் இல்லாம எங்க மேனேஜ்மெண்ட் மேலயும் எங்க காலேஜ் மேலயும் அவருக்கு ஒரு தனி அக்கறை. அது மட்டும் இல்லாம எங்க காலேஜில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் அவர் கண்காணிக்கிறாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பிரின்சிபல் சார். அவ்வளவு பிஸியா இருக்கிற ஒரு ஆள் காலேஜை இந்த அளவுக்கு கவனிச்சுக்கிறார். இதத்தான் நம்ம ஊர்ல சோசியல் சர்வீஸ்னு சொல்லுவாங்க இன்ஸ்பெக்டர் சார். சார், டைம் அவர்கிட்ட இருக்கிறதுல தான், ஆனா கஷ்டப்பட்டு டைம் வாங்க வேண்டியதா இருக்கு. He is very very dedicated to our foundation. எம்எல்ஏ காலேஜுக்கு நிறைய டைம் செலவழிக்கிறதா எனக்கு தோணுது. உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் தோணலையா? போலீஸ்காரர் நீங்க எப்படி வேணாலும் யோசிக்கலாம் இன்ஸ்பெக்டர் சார். ஆனா நாங்க சாதாரண சிட்டிசன்ஸ் தானே. ஓகே பிரின்சிபல் சார், இப்போ நான் கிளம்புறேன். ஆல் தி பெஸ்ட் அபவுட் யூ அண்ட் யுவர் காலேஜ். தேங்க்யூ வெரி மச். இவனோட பேரை பேசாம தண்டோரான்னு வச்சிருந்திருக்கலாம். ரொம்ப தண்டோரா போடுறானே. தானியா, இங்க என்ன பண்ற? இன்னைக்கு கிளாஸ் மிஸ் பண்ணிட்டியா என்ன? இன்னைக்கு கிளாஸ் அட்டெண்ட் பண்ண மனசே இல்ல, அதான் மிஸ் பண்ணிட்டேன். ஏன், என்னாச்சு? உடம்பு நல்லா தானே இருக்கு? அதெல்லாம் நல்லா தான் இருக்கேன். ஐ எம் ஃபைன். ஏன் கண்ணெலாம் ஒரு மாதிரி இருக்க? நீ தூங்கலையா? அது என்னன்னா, நைட்டெல்லாம் எனக்கு சுத்தமா தூக்கமே இல்லை. அதான் அப்படி உனக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். தானியா, நானும் நிக்கலும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். எதிரியா இருக்கிறது நல்லது இல்லைல்ல. எது சரி தப்புன்னு எனக்கு என்னப்பா தெரியும்? உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு. பாபி, ஏதாவது தெரிஞ்சுதா? நிக்கில், நீ சொன்னது சரிதான். தானியா ஏதோ பிரச்சனையில தான் மாட்டியிருக்கா. அதுவும் இல்லாம அவ என்கிட்டயே மறைக்கிறாத. ஆனா அவ எந்த பிரச்சனையில மாட்டிருக்கான்னு கண்டிப்பா நாம கண்டுபிடிக்கணும் பாபி. சரி, நீயே சொல்ல, என்னதான் பண்ணலாம்?
நம்ம ஒரு வேலை பண்ணலாம் பாபி. நம்ம தானியாவோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் கண்காணிப்போம். அப்பதான் அவ பிரச்சனைக்கான காரணம் என்னங்கறத கண்டுபிடிக்க முடியும். ஆமா பாபி, நிக்கில் சொன்னது சரிதான். எனக்கு என்ன தோணுதுன்னா கண்டிப்பா ஊர்மிளாக்கு ஏதோ தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா ஊர்மிளா கிட்ட யார் கேக்குறது? கோபால். உண்மையிலேயே நீ கலக்கிட்டன்னு தான் சொல்லணும். நான் என்ன கலக்கிட்டேன்? உனக்கு என்ன ஆச்சுடா? நீ அந்த தானியாவ வேலை செய்ய சொல்லிட்ட போல இருக்கே. ஆமா, அவ நான் சொன்னதை கேட்கல இல்லையா? அடிக்கடி எங்க போறேன்னு தெரிய மாட்டேங்குது. ஆமா, நீ மேடம் வீட்டுக்கு போயிருக்கியா? இல்லப்பா இல்ல, எனக்கு என் மானம் ரொம்ப முக்கியம். நான் அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண மாட்டேன். அவங்க மட்டும் என்ஜாய் பண்றதோட இல்லாம அவளையும் என்ஜாய் பண்ண சொல்றாங்களோ? ஆமா, இதெல்லாம் நீ ஏன் என்கிட்ட கேக்குற? நான் எங்க கேட்டேன், நீயா தான் சொன்ன. சரி சரி, அதுக்கெல்லாம் கோச்சுக்காத. உன் நோக்கம் என்னன்னு எனக்கு நல்லா புரியுது. நீ என்ன சொல்றியோ அத நான் கேட்பேன். நிஜமா தான் சொல்றியா? சத்தியமாவா? அப்படின்னா நான் இப்போ உனக்கு ஒரு முத்தம் கொடுக்கிறேன். இல்ல, எனக்கு வெக்கமா இருக்கு, நீயே கூட. அப்படிங்கிற? நான் கண்ணை முடிக்கிறேன். முதல்ல உன்னை பிடிச்சுக்கிறேன். அட, என்ன எதுக்காக இப்ப பிடிக்கிற? வேற எதையாவது பிடிச்சுக்கோ. என்ன? உன்னோட லிப்ப காட்டு. ஐயோ, இந்த பக்கமா காட்டு. வெத்து வெட்டு. முத்தம் கொடுத்ததுக்கே உனக்கு இப்படி ஆயிடுச்சு. பாபி, இது மோனிகா மேடமோட கார்ல? ஆமாண்டா, அவங்க கார் தான். ஆமா, இது ஏன் இப்ப இங்க வந்திருக்கு? அங்க பாரு, தானியா. இவ எங்க போறா? வா 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 வா. எங்க போனா அவ? வா, எங்க போயிருக்கான்னு பாப்போம். நிறுத்து நிறுத்து நிறுத்து, நில்லு. இது மோனிகா மேடமோட வீடு இல்ல? ஆமா. தானியா இங்க என்ன பண்றா? என்ன விஷயம் தெரியலையே. வா, உள்ள போய் பார்க்கலாம். பார்த்து ஜாக்கிரதை பாபி. ஒருவேளை இங்க நம்மள யாராவது பார்த்துட்டாங்கன்னா அப்புறம் நம்மளோட இந்த எல்லா பிளானும் ஃப்ளாப் ஆயிடும். முதல்ல நாம இங்க இருந்து கிளம்பலாம். நாளைக்கு அவகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, கிளம்பு. பாபி, நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. தானியா வரட்டும், அப்புறம் கேட்போம். என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே? அட, என்னன்னு கேக்குறது? அவ என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேசுறது இல்ல. ஏன் அப்படி என்ன ஆச்சு? தெரியல, வர வர பிஹேவியர் ரொம்ப மோசமா இருக்கு. நீ இப்படி டென்ஷன் ஆகிறதால என்ன ஆயிட போகுது? அவ என்ன சின்ன குழந்தையா? எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கிறதுக்கு. அவளுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு நல்லாவே தெரியும். இங்க பாரு நிக்கில், தானியா இன்னமும் குழந்தைதான். அவளுக்கு கண்டிப்பா நல்லது கெட்டது எதுன்னு தெரியாத. சரி, அவ முதல்ல இங்க வரட்டும், அவகிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத, நாங்க இருக்கோம்ல. பாபி, தானியா. தானியா, தானியா, நீ நைட் எங்க போயிருந்த? நான் எங்க வேணா போவேன், அது ஏன் இஷ்டம். என்ன கேக்குற அதிகாரம் யார் உனக்கு கொடுத்தது? உனக்கு என்ன உரிமை இருக்கு? தானியா, உன்னை நான் உயிருக்கு உயிரை காதலிக்கிறேன். நீ என்ன காதலிக்கிற இல்லையான்னு தெரியல, ஆனா எனக்கு உன் மேல முழு உரிமை இருக்கு. உண்மையை சொல்லு, எங்க போயிருந்த?
நீ மேம் கூட அன்னைக்கு நைட் ஃபன் பண்ணும்போது அப்ப நீ என்ன பத்தி யோசிச்சியா என்ன? அப்ப நம்ம காதல் பத்தி யோசிச்சியா? என்ன சொல்ற நீ? யார் கூட? மோனிகா மேம். வேற யாரு? இது எப்ப நடந்தது? ரொம்ப ஸ்மார்ட்னு நினைச்சுக்காத. என்ன கேள்வி கேக்குறான்? பாபி, முட்டாள்தனமா எதுவும் பண்ணாத, சரியா? நம்ம பிளான் பண்ணிட்டு தான் அடுத்த ஸ்டெப் எடுக்கணும். இல்லைன்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். ஓகே? தானியா, என்னாச்சு? நேத்து நீ எங்க போயிருந்த? ஏன் காலேஜுக்கு வரல? மேம், நிக்கில் பாபிக்கு நேத்து நான் எங்க போயிருந்தேன் நல்லா தெரிஞ்சிருச்சு. அதுக்கு என்ன இப்போ? எனக்கு வாழ பிடிக்கல மேம். எனக்கு வாழவே இஷ்டம். தானியா, நீ எதுக்கு கவலைப்படுற? நான் உன் கூட இருக்கேன்ல. டோன்ட் வரி, கோ. கண்டிப்பா ஏதாவது பண்ணி ஆகணும். அப்புறம் பாபி? சொல்லு. பாபி, தானியா இன்னைக்கு காலேஜ்க்கு வரல. நைட் ஃபுல்லாவா படிச்சிருப்பா, தூங்கிருப்பா. சோனி, இங்க பாரு. நீ போய் எழுப்பி அவளை கூட்டிட்டு வாங்க. ஓகே, நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன். சரி, உன்னோடது எப்படி போயிட்டு இருக்கு சொல்லு. ஸ்டடீஸ் தானே? ஆமா. சூப்பரா போயிட்டு இருக்கு. தானியா, அட கதவை திறந்த போடி எங்க போனா? தானியா, கண்டிப்பா ஏதோ விஷயம் இருக்கு. தானியா, பாபி, நிக்கில், தானியாவை ரூம்ல காணோம். என்ன? ஆமா பாபி, நாம இப்போ உடனே போலீஸ் ஸ்டேஷன் போய் ஆகணும். வாங்க வாங்க. மோனிகா டார்லிங், ஆமா, இன்னைக்கு ராத்திரி என்ன ப்ரோக்ராம்? எந்த ப்ரோக்ராம சொல்றீங்க? ரேடியோ ப்ரோக்ராமா இல்ல டிவி ப்ரோக்ராமா? சில்லி கேர்ள், நான் சொல்ல வந்தது லவ் ப்ரோக்ராம். போதை வர தலைக்கு ஏறிடுச்சு. போதைய இறக்க வேண்டாமா? அட கொஞ்சமாவது ரெஸ்ட் கொடுங்க. எப்ப பார்த்தாலும் குதிரை ஓட்டணும்னு சொல்றீங்க. ரொம்ப ஓட்டினா நல்லது கிடையாது. மோனிகா டார்லிங், குதிரையோ இல்ல அதுவோ ரெண்டுத்துக்கும் வயசாகவே ஆகாது. கரெக்ட் டைமுக்கு எதுவாக இருந்தாலும் சர்வீஸ் பண்ணிடணும். நீங்க கண்டிப்பா விட போறதில்ல. கடவுளா இருந்தாலும் இந்த மாதிரி அழகான விஷயத்த ஒரு விட்டு வைக்க மாட்டாரு. நாம வெறும் சாதாரண மனுஷங்க தானே, மறந்துட்டியா? வா என்னோட டார்லிங். இப்ப சொல்லுங்க, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த எல்லா சம்பவத்துக்கு பின்னாடியும் மோனிகா சம்மந்தப்பட்டிருக்காங்க. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஆமா சார், லாஸ்ட் டைம் தானியா மோனிகா மேமோட வண்டியில ஏறி போனதை நாங்க எல்லாரும் பார்த்தோம். எஸ் சார். அப்ப நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, நேஹா மேடம் கிட்ட டீடைல் சொல்லுங்க, அவங்க எஃப்ஐஆர் போடுவாங்க. நான் இப்ப வந்துடுறேன். மேடம், டேக் தி எஃப்ஐஆர். எஸ் சார். ஓகே சார். சொல்லுங்க. Monica, oh my darling. You're naughty. Monica, oh my darling. நீயும் நானும் சேர்ந்த தூளு. Oh my sweetheart. Come on Monica. இன்னைக்கு உன் பெத்த எல்லாத்தையும் காட்டு. காட்டு செல்லும். You are my sweetheart. ஃபோன் வருது. ஏவன்டா அவன் சிவபூஜையில கரடி மாதிரி. ஹலோ. மோனிகா மேடம், கேஸ் இன்வெஸ்டிகேஷன் இன்ஸ்பெக்டர் சித்தார்த் பேசுறேன். சொல்லுங்க. நாளைக்கு காலையில நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துருங்க, ஏன்னா உங்க மேல எஃப்ஐஆர் போட்டிருக்கு. எஃப்ஐஆரா? ஆமா, காலையில ஷார்ப்பா வந்துடுங்க, லேட் பண்ணிடாதீங்க. சரி, நான் இப்பவே வரேன். ஆனா எஃப்ஐஆர் யார் கொடுத்தது? நீங்க ஸ்டேஷனுக்கு வந்தீங்கன்னா யார் எதுக்காக கொடுத்திருக்காங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓகே மேடம்? ஓகே. ஓகே மேடம். டார்லிங், நீ கோவத்துல கூட எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? கொஞ்சறீங்களா?
இதுக்கு மேல என்னால இந்த வேலையை செய்ய முடியாது. இதனால இப்ப என் பேர் கெட்டு போச்சு. இந்த நிமிஷத்துல இருந்து நான் தப்பான வேலை செய்ய மாட்டேன். உங்களுக்கும் எனக்கும் இனிமே சம்பந்தம் கிடையாது. இதுக்கப்புறம் நீங்க பிரின்சிபல், நான் டீச்சர், அவ்வளவுதான். தட்ஸ் இட். அட நீ இப்ப என்ன பேசிக்கிட்டு இருக்க? நீ ஏன் இப்படிலாம் பேசுன? எனக்கு ஒண்ணும் புரியல. யார்கிட்ட இருந்து போன் வந்துச்சு? இன்ஸ்பெக்டர் தான் கால் பண்ணாரு. யாரோ என் மேல எஃப்ஐஆர் பதிவு பண்ணிருக்காங்க. நான் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன். நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல போறேன். நீ அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது செல்லம். டேய் பொறும்போக்கு, உன்னை பார்த்து எனக்கு பயம் இல்ல. இப்பவே போலீஸ்க்கு போன் பண்ணுவேன். இன்னும் ஒரு செகண்ட்ல நீ யாருன்னு இந்த உலகத்துக்கே தெரிய போகுது. அது சரி, என்ன காட்டி கொடுக்க போறியாடி? அதுக்கு முன்னாடி உன்னை உயிரோட விட்டாதான கொன்னுறாரு. நீ என்ன காட்டி கொடுக்க போறியாடி? எரு உன்னை இப்பவே கதைய முடிக்கிறேன். இருடே, என் கூட இருந்துட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப பிரச்சனைன்னு வந்ததும் என்ன காட்டி கொடுக்கறேன்னு சொல்றிய? அதுக்கு முன்னாடி நீ உயிரோட இருந்தா தானடி காட்டி கொடுப்ப. ஆடி என்னைய காட்டி கொடுத்தியா? அதுக்கு நீ என்னைய மிரட்டுறியா? இதுக்கு மேலையும் விட்டு வைக்க கூடாது. கதைய முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. சாவுடி, என்னைய மிரட்ட ஆரம்பிச்சிட்டல்ல, இதோட உன் கதை முடிஞ்சது. நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. நான் இப்பவே ஆம்புலன்ஸ் கால் பண்றேன். தனியா வேண்டாம். ஆம்புலன்ஸை கூப்பிடலாம். இப்ப நேரம் இல்ல மேம். நீ 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 ஒரு வேலை பண்ணணும். சொல்லுங்க மேம். தனியா நான் வாழ்க்கையில நிறைய தப்பு பண்ணிட்டேன். அதுக்கான தண்டனை தான் நான் அனுபவிக்கிறேன். அந்த பிரின்சிபல் ரொம்ப மோசமானவ. வாழ்க்கை பூரா அவனால தான் நான் தப்பான வேலையை பண்ணேன். ஒருவேளை அவனுக்கு தண்டனை மட்டும் கிடைக்கலனா அதுக்கப்புறம் என் ஆத்மா சாந்தி அடையாது. மேம், நீங்க எதுக்கோ கவலைப்படாதீங்க. இப்ப என்னெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாத்தையும் நான் போன்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். என்னை பத்தி நீ கவலைப்படாத. நீ 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 இப்பவே நீ அந்த சித்தார்த் இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்ண. நீ இப்பவே போன் பண்ணு. சீக்கிரம் சீக்கிரம். ஹலோ. தனியா. ஹலோ ஹலோ மேடம். ஹலோ 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 மேடம், நான் பேசுறது கேக்குதா? கொலைகாரன் ரொம்ப கிளவரா தான் செஞ்சிருக்கான். மனசாட்சி இல்லாம 2 பேரை கொலை பண்ணி இருக்கான். பாண்டே, இமிடியேட்டா செக் பண்ணுங்க. ஒரு இடம் விடாம செக் பண்ணுங்க. எஸ் சார். கம் ஆன், குயிக். அந்த கபோர்டுக்கு பின்னாடியும் பாருங்க. எஸ் சார்.
பாண்டே, எஸ் சார். இத கொண்டு போய் டேட்டா ரீகலெக்ஷனுக்கு கொடுங்க. ஓகே சார். சார், நான் செய்ய வேண்டிய வேலை இருந்தா சொல்லுங்க சார். கண்டிப்பா டிஐஜி சார், கண்டிப்பா. ஒரு நிமிஷம். ஹலோ சார், ஐ அம் சித்தார்த். குட் நியூஸ் ஃபார் யூ சார். வாட்? பிவிஎம் காலேஜோட காம்ப்ளிகேட்டட் கேஸை சால்வ் பண்ணியாச்சு சார். சூப்பர், வாழ்த்துக்கள். உண்மையில எனக்கு நம்பிக்கை இருந்தது. Thank you சார். பிரின்சிபால் அரெஸ்ட் பண்றதுக்கு எனக்கு இமிடியேட்டா வாரண்ட் வேணும் சார். நான் இப்ப உடனே அவரை அரெஸ்ட் பண்றதுக்கான வாரண்டா சைன் பண்ணி உங்களுக்கு அனுப்புறேன். Thank you சார். அவனை நீங்க விட்டுறாதீங்க. ஜெய் ஹிந்த் சார். ஜெய் ஹிந்த். இனி எவ்வளவு நினைச்சாலும் உன்னை காப்பாற்ற முடியாதுடா பிரின்சிபால். உன் ஆட்டம் முடிஞ்சு போச்சு. என்ன எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கீங்க? அதுவும் எங்க? ஒன்னும் பிரச்சனை இல்லையே. சார், மோனிகா மேமோட பீரியட் இப்போ. அவங்க கிளாஸ்க்கு வருவாங்கன்னு வெயிட் பண்ணோம். ஆனா அவங்க வரவே இல்ல. சரி வாங்க, நான் லெக்சர் எடுக்கிறேன். கம் ஆன், ஃபாலோ மீ. எஸ் சார். அட, நீங்க எல்லாரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சார், நீங்க கிளாஸ் எடுக்கணும்னு நாங்க எல்லாருமே ஆசைப்படுறோம் சார். அப்படியா? ஆமா சரி, சார். நீங்களும் வாங்க. அட, இன்ஸ்பெக்டர் சார், நீங்களா? நானே தான் பிரின்சிபால் சார். நீங்க எங்களோட கான்ஃபரன்ஸ் ரூம்ல என்ன பண்றீங்க? வாங்க 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 பிரின்சிபால் சார். உங்க கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு நான் வந்ததுக்கான காரணத்தை சொல்றேன். வாங்க. உங்ககிட்ட இருந்து சில பாடங்கள் கத்துக்கலான்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. புரிய வைக்கிறேன், தெளிவா புரிய வைக்கிறேன், டீடைல்டா புரிய வைக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு உங்களோட எஜுகேஷன் சிஸ்டத்தை காட்ட போறேன். நீங்களே உங்க 2 கண்ணாலையும் நல்லா பாருங்க. பாக்குறீங்களா பிரின்சிபால் சார்? நீ அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது சொல்லும். அட பொறம்போக்கு, உன்னை பார்த்து எனக்கு பயம் இல்ல. இப்பவே நான் போலீஸ்க்கு போன் பண்றேன். இன்னும் ஒரு நிமிஷத்துல நீ யாருன்னு இந்த உலகத்துக்கு நான் காட்டுறேன். அது சரி, என்ன காட்டி கொடுக்க போறியாடி? அதுக்கு முன்னாடி உன்னை உயிரோட விட்டாதானே போவேன். உனக்கு நீ என்ன காட்டி கொடுக்க போறியாடி? இரு, உன்னை இப்பவே உன் கதையை முடிக்கிறேன். என்ன விடு. சாவுடி, இதோட உன் கதை முடிஞ்சது. நீ தப்பிக்க முடியாது. என்ன விடு. இப்ப என்ன சொல்றீங்க பிரின்சிபல் சார்? உத்தம விஷம் கலைஞ்சிடுச்சா? இப்ப என்ன சொல்ல போறீங்க? என்ன மன்னிச்சிருக்கேன் இன்ஸ்பெக்டர் சார். நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் சார். உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். மாட்டிக்கிட்ட ஒவ்வொரு குற்றவாளியும் சொல்ற வார்த்தை தான் இது, மன்னிச்சுக்கோங்கன்னு. ஒவ்வொரு போலீஸ்காரனும் மன்னிச்சுக்கிட்டே இருந்தோன்னு வைங்க, குற்றம் செய்யற ஒவ்வொரு குற்றவாளிகளையும் நாங்க மன்னிச்சு விட வேண்டியதா இருக்கும். Now you are under arrest. ஒரு தடவை என்ன மன்னிச்சு விட்டுருங்க இன்ஸ்பெக்டர் சார். உங்களை கை கூப்பி கெஞ்சி கேட்டுக்கிறேன். இன்ஸ்பெக்டர் சார், மன்னிச்சிருங்க சார். உங்களுக்கான மன்னிப்பு எதுன்னு தெரியுமா? இதோ இதுதான்.